ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. இது ஒரு ஊறுகாய் ரெசிபின்னு கூட சொல்லலாம். சின்ன வெங்காய தொக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சின்ன வெங்காய தொக்கு வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், கீரை குழம்பு சாதம் இது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் புளி அழுத்தி பிடிச்சிங்கன்னா பெரிய லெமன் சைஸ் புளி இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இதை பிரித்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த புளி மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளி ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 15 காஞ்ச மிளகாய், நான் 10 நார்மல் காரம் மிளகாவும் கலருக்காக ஒரு 5 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றி இதுவும் அந்த புளி கூடவே ஊற வச்சிடறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இது ரெண்டும் ஊறத்துக்குள்ளே நம்ம மற்ற பொருளை ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 300 கிராம் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பேஸ்ட்டாக, அதாவது எல்லாம் நைஸாக அரையாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த வெங்காயம் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அங்கங்கே குட்டி குட்டி வெங்காயமும் இருக்கும், மீதி நைஸான பேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம மிளகாய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் மட்டும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே புளியும் அந்த தண்ணியை வடிச்சிட்டு புளி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த புளி நல்லா அரைப்படலை அப்படின்னா புளி தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மிளகாவோட தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த அளவுக்கு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம மற்ற பொருளை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை நான் சூடுபடுத்தியிருக்கேன். அதில் 1/4 கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறத விட நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறின உடனே 10 பல் பூண்டை நான் இடித்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு மொத்தமாகவே நம்ம தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் வற்றி அதோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா மிளகாய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே அதோட பச்சை வாசம்லாம் போய் அதுலேருந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஊறுகாய் பதத்தில் தாங்க இருக்கும். அதனால் நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்கும். இப்போது வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இடையில நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், பேனில் நல்லா ஒட்டாமல் நமக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஊறுகாய் பதத்தில் தாங்க இருக்கும்.
அவ்வளோதாங்க, வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான வெங்காய தொக்கு, வெங்காய ஊறுகாய் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நல்லெண்ணெய்லாம் ஊற்றி செஞ்சுருக்கனால இதை ஸ்டோர் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியே நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே வைக்கிறோன்னா ஒரு வாரம் வரைக்குமே இது வந்துட்டு எந்த வாசனையும் வராமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து சாதத்து கூட பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, டிஃபன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.